கடுவல நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் சந்தேக நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார். கடுவல நீதிமன்ற வளாகத்தில் சமயன் என்ற புனை பெயரில் அழைக்கப்படும் அருணத் அமித் உதயங்க என்ற சந்தேக நபர் மீது நேற்று முன்தினம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் ஷமி என அழைக்கப்படும் சமில்ய சொந்தமால் என்ற நபரே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பே காலகோல பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து சிறிய ரக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறினர். நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் நாம் வினவினோம். நீதிமன்ற வளாகத்துக்குள் நபர்கள் பிரவேசிக்கும் போது போலீசார் அவர்களை சோதனையிடுவார்கள். அன்றைய சம்பவத்தின் போது நீதிமன்ற வளாகத்தில் அதிகளவானோர் இருந்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தால் வேறு ஒருவருக்கு சூடுபட்டிருக்க முடியும். இந்த நபர் நீதிமன்ற அலுவலக பக்கமாகவே ஓடியுள்ளார். வெளியிலிருந்து இந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தால் இந்த துப்பாக்கிச் சூடானது அலுவலகத்தில் இருந்த வேறொருவர் மீதும் பட்டிருக்கக்கூடும். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த சந்தேக நபர் மற்றும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபருக்கு இடையில் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலே இதற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. பின்னர் விடுதலையான சந்தேக நபர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்திற்கு அங்கொடை லொக்கா என்ற பாதாள உலக நபர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் 2 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூடுபட்ட நபரை எமது அதிகாரிகளை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் சிலரும் இதற்கு உதவியுள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றமையால் அதிகாரிகளும் குழப்பமடைந்திருக்கலாம். இதனை பயன்படுத்தி இருவர் தப்பிச் சென்றுள்ளனர். போலீசார் நிச்சயம் அவர்களை கைது செய்வார்கள்.